ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ஊரில் இருந்த குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு, எல்லாருக்கும் ஒரு விதை தருவேன், யார் அதை செடியாக எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு நான் பொற்காசுகளும் பரிசுகளும் தருவேன்னு சொன்னாராம். எல்லாரும் ஆர்வத்தோடு அந்த விதையை வாங்கிட்டு போய் செடியாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். வருடங்களும் போச்சா, ராஜா சொன்ன நாளுமே வந்துடுச்சாம். எல்லா குழந்தைங்களும் அந்த நாளில் ராஜா கிட்ட அவங்க வளர்த்த செடியை காமிக்கிறதுக்கு ஆர்வத்தோடு கொண்டுட்டு வராங்களாம். அதில் அரின் என்ற பையனுடைய விதை மட்டும் வளரவே இல்லையா, அப்படியே இருந்துச்சாம். ராஜா இவங்க கொண்டுட்டு வந்த எல்லா செடியும் பார்க்குறாராம். அரின் கொண்டு வந்ததுமே பார்க்குறாராம். பார்த்துட்டு அரினுக்கு தான் பொற்காசுகளும் பரிசுகளும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அரினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாம். குழந்தைங்களுமே அது எப்படி நாங்கள் நல்லா வளர்த்துருக்கோம், அரின் வளர்க்கவே இல்லை, அருணுக்கு எப்படி தருவீங்க அப்படின்ற மாரி கேட்டாங்களாம். அதுக்கு ராஜா சொன்னாராம், எப்பயுமே நேர்மையாக இருக்கணும், எதுலேயுமே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். நேர்மையாக இருந்தனால அவனுக்கு நான் பரிசுகளும் பொற்காசுகளும் தரேன் அப்படின்னாராம். ஏன்னா ராஜா கொடுத்தது வேக வச்ச விதையா, அது எப்பயுமே வளராதான். அது இவங்க எல்லாரும் வளர்த்து எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்க யாருக்குமே பரிசு கிடைக்கல.